வாங்க நம்ம வீட்டு மாடுக்கு வந்து வைக்க போட போகிறோம். நைட்லேருந்து மழை, சரியான மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மழையிலே மாடு நினச்சிருந்தது. சரின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து நம்ம காட்டில் வந்து கொட்டா இருக்குது. கொட்டாவில் வந்து மாட்டை கட்டி வச்சாங்க. இப்போ இதுக்கு வந்து வைக்க எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வைக்க எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நூலை போட்டு சுற்றி 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 வச்சுருக்குறாங்க. ஒரு வழியாக பிரிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எப்படியா, ஏன்னா இது இப்படியே நம்ம வந்து சும்மா சைடில் பிரித்து எடுத்துனா இது மாட்டு தொண்டையில் போய் சிக்கிச்சுனாக்கா மாட்டுக்கு வந்து பிரச்சனைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது தூக்கி த்ரோ பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த மாட்டுக்கு வைக்க போகிறதுக்கு இப்படி ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்கின பிறகு இந்த மாதிரிலாம் கிளீனாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 மாடு இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இங்கே வேற நூறு இருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ஏன்னா இது மாட்டுக்கு சிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கிதான் தொண்டையில் போய் மாட்டிக்கும். மாட்டிக்கிச்சுன்னா வயிற்று பிரச்சனை கொடுத்துனா மாட்டு செலவு வைக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ மாட்டு வைக்க எல்லாம் இப்படி அல்லக்குள்ள இந்த மாதிரி சுருட்டி மடக்கி அல்லனாதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ இதை சுருட்டி மடக்கி எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுருட்டி மடக்கி அல்லையாச்சு. வாங்க நம்ம செல்லப்பிராணி போடலாமா? வாங்க எல்லாம் பார்க்கலாம். வாங்க பாருங்க, மழை நாள் இந்த மாதிரி வந்து வைக்கல பாதுகாத்து வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து மழை நாளில் வந்து இந்த மாதிரி போட முடியும். மழை நாளில் இந்த மாதிரி வைக்க பாதுகாத்து வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாட்டுக்கு மழை டைமில் வந்து கட்டி வைக்க போகலாம். நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை வளர்க்குற மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வைக்கலுக்கு ஒரு மாடு வந்து தீனி போடுவாங்க. ஓனர் வராங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் ஓனர். போய் மாட்டுக்கு வந்து தீனி போட போகிறோன்னே மாடு பாருங்க 2 சுற்றி சுற்றி வருது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் 2த்துக்கும் ஒன்றா தான் போடுவாங்க. ஏன்னா 2 பேரும் அடிச்சுக்க மாட்டாங்க இல்லை. ரெண்டுமே வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த மாதிரி நம்ம வீட்டில் மாடு இருந்தால் இந்த மாதிரி வந்து மாட்டை வந்து பட்டினி போடாமல் நீங்கள் நல்லா தீனி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெயில் நாள் வந்து வைக்கலாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் வந்து 150 ரூபான்னு கட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க போனால் 250 ரூபான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வெயில் நாளில் வாங்கி இப்போ இந்த மாதிரி பாதுகாத்து வச்சுட்டாக்கா இப்போ இந்த மாதிரி மழை நாளில் வந்து மாடு வந்து பசி பட்டினி இல்லாமல் நம்ம தேடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வெயில் நாளில் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மாட்டை வந்து வீட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு வந்து பட்டி போடாமல் கரெக்டாக தீனி போடுங்க. இந்த மாதிரி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டு விலங்குகளை வச்சு இந்த மாதிரி எப்படி நீங்கள் பராமரிக்கணும்னு பார்க்கணுன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.